வணக்கம். ஸோ அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 45வது T20 ஸோ மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மும்பை இந்தியன்ஸ் விசஸ் எல்எஸ்ஜி ஸோ லக்னோ சரிங்களா. ஸோ மும்பை இந்தியன்ஸுடைய பாசிபிள் பிளேயிங் லெவன் வந்து யார் யாருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரோஹித் சர்மா, ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, என் திர், டபிள்யூ ஜாக், ஹர்திக் பாண்டியா, ஷாண்ட்னர், தீபக் சேகர், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா. ஸோ இந்த அஸ்வினி குமார் அல்லது கரண் சர்மா ஸோ இந்த ரெண்டு பேர்த்துல இன்னைக்கு ஏதாச்சும் ஒருத்தர் இன்னைக்கு பிளே பண்றக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது யாருன்னு தெரியல. ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு மட்டும் நீங்க பாத்திரலாம் சரிங்களா. அதே போல லக்னோவில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ பெருசா இதுல வந்து சேஞ்சஸ் இல்லை. ஸோ மிச்சில் மார்ஸ், மார்க்ரம், பூரான், ரிஷப் பண்ட், மில்லர், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத், டிஎஸ் ரதி, சர்துல் தாக்கூர், ஆவேஸ் கான், பிஷ்னாய், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆகாஷ் தீப் பண்ட், மயங்க் யாதவ். ஸோ இந்த ரெண்டு பேர்த்துல இருந்து இன்னைக்கு ஏதாச்சும் ஒருத்தர் வந்து நமக்கு பிளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கு ஓவராலா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்க போகுது, யார் கேப்டன் வைஸ் கேப்டனா வருவாங்க, ஸோ யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது பார்த்துருவோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எம்ஐ சரிங்களா. ஸோ மும்பை இந்தியன்ஸ் தான் இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய பிளேயருக்கு நல்லா இருக்கு சரிங்களா. ஸோ அதனால என்னதான் நல்லா இருந்தாலும் அதுலயும் ஃபில்டர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்க போறேன். சப்போஸ் நான் சொல்லக்கூடிய பிளேயர்ல யாருக்காச்சும் வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா அடுத்தது ஆப்ஷனல் நீங்க யாரை எடுக்கலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ இப்போ மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், டபிள்யூ ஜாக், ஹர்திக் பாண்டியா, பும்ரா, ட்ரெண்ட் போல்ட் சரிங்களா. ஸோ இந்த 6 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருக்கும். லக்னோல பார்த்துட்டீங்க அப்படின்னா 7வது பிளேயரா பார்த்தீங்க அப்படின்னா லக்னோல ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டிஎஸ் ரதி, ஆவேஸ் கான் சரிங்களா. ஸோ இந்த ஒரு 4 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டனா இருக்கும் சரிங்களா. ஸோ ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு இதுல ஒரு 6 இதுல ஒரு 4 ஸோ மொத்தமாவே 10 பேர் தான் சொல்லியிருக்கேன். இந்த 10 பேர் தான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். ஸோ இதுல இருந்து ஒரு பிளேயர் தான் ஏதாச்சும் ஒருத்தர் வருவார். ஸோ அது யார் வர்றதுக்கு வாய்ப்புன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்னு சரிங்களா. ட்ரெண்ட் போல்ட் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல கரண் சர்மா அல்லது ஷாண்ட்னர் ஸோ இந்த 2 பேர்த்துல இருந்து தான் எனி ஒன் அந்த இடத்துல வருவாங்க சரிங்களா. கேப்டனா நீங்க யாரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மும்பை பொறுத்த வரைக்கும் ரிக்கில்டன், அதாவது ரிக்கில்டன் கேப்டனா கொடுக்கலாம், டபிள்யூ ஜாக் இவரையும் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணலாம், பும்ராவும் ஷூரா நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் சரிங்களா. ஸோ ரிஷப் பண்ட் அல்லது ஆயுஷ் பதோனி ஸோ இந்த 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தர். ஸோ ரிஷப் பண்ட் தான் எனக்கு தெரிஞ்ச நல்ல ஆப்ஷன். ஸோ ரிஷப் பண்ட்டே நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணலாம். வேற யாராச்சும் கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஆவேஸ்கான கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கேப்டன் ஆவாரான்னு எனக்கு இன்னைக்கு டவுட் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க ரிஷப் பண்ட் ஒரு பிளேயர் மட்டும் தான் எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா. ஸோ எல்எஸ்ஜில இதை தவிர்த்து ஸோ வேற யாராச்சும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மார்க்ரம் அல்லது பூரான் ஸோ இந்த 2 பேர்த்துல ஏதாச்சும் ஒருத்தர் வேணா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஸோ அது எப்படி நடக்கும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரோஹித் சர்மாவுக்கு நல்லா இருக்கு, ரிக்கில்டனுக்கு நல்லா இருக்கு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது சூரியகுமார் யாதவுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை இப்ப ஹர்திக் பாண்டியா அவர் பவுல் பண்றாரு பட் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு அப்படின்னா ஸோ அவர் பாயிண்ட் கம்மியா இருக்கும் சரிங்களா. ஸோ இதுவே ஆடன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன் ஸோ இந்த 2 பேர்த்துல ஏதாச்சும் ஒருத்தர் 35 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா நல்லா இருந்தாலும் இவர் ட்ரீம் டீம்ல வர மாட்டாரு. ஸோ இந்த 2 பேர்த்துல ஏதாச்சும் ஒருத்தர் ட்ரீம் டீம்ல வந்துருவார் சரிங்களா. ஸோ இதுதான் இந்த இடத்துல ஒரு சினாரியோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா. இப்போ பும்ரா கேப்டனா சொல்லியிருக்கு அப்படின்னா நம்ம பும்ரா பவுல் பண்ற டைத்துல இறங்கக்கூடிய பிளேயர். ஸோ மிச்சில் மார்ஸ், மார்க்ரம், பூரான் ஸோ இந்த விக்கெட்ல எல்லாம் வந்து இயர்லியாவா போறக்கு ஒன்னு பும்ரா அல்லது போல்ட் ஸோ 2 பேர்ல ஒருத்தர் எடுக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பும்ரா தான் இன்னைக்கு ஹை பிக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா. ஸோ இதை தவிர்த்து நீங்க இதுல வந்து எம்ஐல டிராப் பண்றீங்க. ஸோ இன்னொரு பவுலர் நான் உள்ள கொண்டு வரேன்னு நினைச்சீங்க அப்படின்னா கரண் சர்மாவை நீங்க கொண்டு வந்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி பவுலர் யாரையுமே நீங்க எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தால் கரண் சர்மா, பும்ரா, போல்ட் சரிங்களா. போல்ட் ஹர்திக் பாண்டியா கூட நீங்க எடுக்கிறதும் இருக்காது உங்களுக்கு பட் எடுக்கலாம் மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு சரிங்களா. ஸோ மேபி எனக்கு வேற ஆள்கள் இவங்க இதுல ட்ரீம் டீம் வர மாதிரி தெரியல. ஸோ அதனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாக் ஸோ ஃபர்ஸ்ட் டவுனும் செகண்ட் டவுனா இருந்தாரு அப்படின்னா ஸோ இவரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா. ஸோ எம்ஐ பொறுத்த வரைக்கும் ரிக்கில்டன் கேப்டன், ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன், பும்ரா கேப்டன் சாய்ஸ். எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் ஒருத்தர் தான் கீ பிளேயர். ஸோ இவர் மட்டும் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாயிரும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எம்ஐ டீம் தான் ஜெயிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. இப்போ ஆல்ரெடி நீங்க மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஒன் சைடா இருக்கு. ஒன் சைடா இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். எம்ஐ ஜெயிச்சாலும் அது ரிக்கில்டன்
ஜாக், பும்ரா. ஸோ இந்த 3 பெர்ஃபார்ம் இந்த பிளேயர்னால தான் இன்னைக்கு அது அந்த மேட்ச் ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷனா இருக்கும். சரிங்களா? ஸோ அது போக பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ ரீசெண்டா நம்ம ஒரு மேட்ச் பார்க்க போயிருந்தோம். ஸோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நண்பர் ஸோ யதார்த்தமா கேட்டாரு, நம்ம எஸ்ஆர்கே ஜெயிக்கும்னு சொல்லியிருப்போம். பட் அந்த யாரெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சரிங்களா? ஸோ நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் கேப்டன் ஜாதத்தை வச்சு ஸோ 2 பேர்த்துல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரிடிக்ஷன் என்னோட கிடையாது. சரிங்களா? ஒவ்வொரு பிளேயரும் ஸோ ஒரு டீம் ஜெயிக்கணும் அப்படின்னா மினிமம் 4 பிளேயர் அல்லது 5 பிளேயருக்காச்சும் நல்லா இருந்தா தான் அந்த டீம் ஜெயிக்க போகுது. சரிங்களா? ஸோ இதுதான் என்னோட லாஜிக்கா நான் எடுத்துட்டு இந்த பேஸ்ல தான் உங்களுக்கு நான் வந்து வின்னர் ப்ரிடிக்ஷனே கொடுக்குறேன். அவர் திடீர்னு யதார்த்தமா கேட்கவும் நானும் கடைசியில பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒருத்தர் சொல்லுங்கன்னு சொன்னாரு. நான் கிளாஸ் சொல்லிட்டேன். சரிங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதே நம்ம டெலகிராம்ல நிதிஷ்குமார் ரெட்டியோ கேப்டனாவும் குஷேல் மெண்டிஸையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா நான் உங்களுக்கு வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஓவரால் ஒரு 4-5 பிளேயர் கேட்டிருந்தாரு அப்படின்னா சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி கேட்டாரு. பட் நான் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம டெலகிராம்ல ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற விஷயமும் பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த ஒரு மேட்சுக்காக சொல்லல, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்ச்லயும் பாத்தீங்க அப்படின்னா நான் வின்னர் கொடுத்த எல்லா டீம்லயும் நான் கொடுத்த பிளேயர்ஸ், அதாவது இன்னைக்கு இவங்க ஆடுவாங்க, இதனால இந்த டீம் இப்படி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரீசெண்டா கடைசியா கொடுத்த ஆப்போசிட் டீம்ல கூட பாத்தீங்கன்னா கிளாசன் அண்ட் அபினவ் மோனாகோர் இந்த 2 பிளேயர் ஆடுவாங்க, இவங்க அடிக்கிறதா அந்த டீமோட ஸ்கோரா இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ரியாலிட்டியா உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் எம்ஐ ஃபேவரா இன்னைக்கு டீம் எடுங்க. ஸோ இன்னைக்கு எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல டீமா அமைக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸோ என்னோட நியூ டெலிகிராம் சேனல் லிங்க் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்த டெலிகிராம் சேனல் தான் நமக்கு எல்லா ரெக்கார்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து நமக்கு பிளாக் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா நியூ டெலிகிராம் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்க இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரு எப்படி சொல்றது, எப்படியுமே ஒரு கான்டாக்ட்ல தான் இருக்கும். ஸோ எத்தனை சேனல் நம்ம பிளாக் ஆனாலும் அதை பத்தி நம்ம கவலை கிடையாது. புது சேனல் கிரியேட் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட திறமை இருக்கு, ஸோ நம்ம கிட்ட ட்ரஸ்ட் இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பா நம்மளை தேடி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத என்னுடைய நம்பிக்கை. சரிங்களா? ஓகே, ஸோ என்னோட நியூ டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்சஸும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இன்னும் எந்த அளவுக்கு என்னால பெஸ்டா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறேன். ஸோ மேட்ச் வின்னர் ப்ரெடிக்ஷனும் நீங்க கடைசியா கொடுத்ததெல்லாம் பாருங்க. மினிமம் ஒரு 10-20 மேட்ச் கூட எடுத்தீங்கன்னா ஒரு 2-3 கூட லாஸ் ஆயிருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். மிச்சம் எல்லாமே வின்னா தான் இருக்கும். அதுவும் நிறைய ஜாக்பாட் மேட்சஸ் எல்லாமே உங்களுக்கு வின்னா தான் இருக்கும். சரிங்களா? முடிஞ்சா நீங்க அதை ஜாயின் பண்ணி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.